ஓம் சாந்தி. कहते हैं கூறப்படுகின்றது, कश्ती तूफान से निकल सकती है, புயலான சூழ்நிலைகளில் இருந்தும் வெற்றியை நாம் அடைய முடியும். தீபம் அணைந்த நிலையிலும் மீண்டும் எரிய முடியும். तूफान से निकल सकती வெற்றி புயலிலும் வெளிப்படும். है அணைந்திருக்கும் தீபத்திலிருந்தும் தீபம் வெளிப்படும். अगर इरादे हो நம்முடைய உறுதி பலமானதாக இருந்தால் वाणी की कौशलता भी आ सकती சொல்லிலும் கூட நல்ல திறமை என்பது வெளிப்பட முடியும். है। अगर इरादे हो मजबूत तो वाणी में कौशलता भी आ सकती है। நாம் உறுதியாக இருந்தால் பேச்சிலும் நல்ல திறமை வெளிப்பட முடியும், கொண்டு வர முடியும். तो कहते हैं कि महत्व वाक्य का नहीं होता है, மகத்துவம் என்பது வாக்கியத்தில் இல்லை, யார் பேசுகிறார் बोलने वाले का அதை பொறுத்துத்தான் மகத்துவம் இருக்கிறது. उसके யார் பேசிக் கொண்டிருக்கின்றார் அதைத்தான் சார்ந்திருக்கின்றது. जो भगवान बोलते हैं उसे हम श्रीमत कहते हैं। பகவான் கூறினால் அது ஸ்ரீமத் என்று கூறுகிறோம். சத்குரு கூறினால் அதை வரதானம் என்று கூறுகின்றோம். शिक्षक बोलते हैं तो उसे हम शिक्षा कहते हैं। ஆசிரியர் பேசுகிறார் என்றால் அதை பாடம் என்று கூறுகிறோம். தாய் தந்தை கூறுகிறார்கள் என்றால் அதை ஆசீர்வாதம் என்று கூறுகின்றோம். बोलता है तो उसे हम दहाड़ कहते हैं। சிங்கம் பேசினால் அது கர்ஜனை, चिंगार कहते யானை பேசினால் அது பிளிர்தல், हैं। और विद्यार्थी जब बोलता है तो उसे ஒரு மாணவன் பேசினால் அதை கல்வி என்றே கூறுவோம். तो हम सभी कौन है? நாம் அனைவரும் யார்? स्टूडेंट। மாணவர்கள், ஸ்டூடெண்ட், காட்லி ஸ்டூடெண்ட். जो आज का जो टॉपिक है இன்றைய தலைப்பானது நமக்கு उसके हिसाब से हम सभी विद्यार्थी इसके அதன் கணக்கின்படி நாம் அனைவருமே மாணவர்கள். நாம் அதை பற்றி சிந்தனை செய்வோம். हमने इसको इस तरह से लिया कि जैसे अलग अलग फूल होते हैं और उन நான் இந்த தலைப்பை எப்படி பார்க்கிறேன்னா, गुलदस्ता बन जाता பல பல மலர்களில் இருந்து ஒரு பூச்செண்டை உருவாக்குவது போல, ஒரு அழகான பூச்செண்டை உருவாக்குவது போல, நாம் இன்று நம்முடைய பிராமண பரிவாரத்தில் விசேஷ மகாரதி ஆத்மாக்களுடைய விசேஷத்தாக்கள் என்னவோ அவங்களுடைய விசேஷத்தில் நான் பார்த்தது என்ன, भाई बहन இந்த ஏஞ்சல் ஆஃப் சிவா டீம்ல இந்த சகோதர சகோதரிகள் இங்கே இருக்கக்கூடியவங்க கூட அவங்கள்ட்ட என்னென்ன சிறப்பு தன்மைகள் இருக்கிறது அதையெல்லாம் சேர்த்து ஒரு பூச்செண்டை உங்களுக்கு வழங்க விரும்புகின்றேன். सहजता से ஒவ்வொருத்தட்டையும் பல பல விசேஷங்கள் இருக்கிறது. நமக்கு சகஜமா நினைவில் வரக்கூடிய சில விஷயங்கள் மட்டும் நாம எடுத்துக்கொள்வோம். सबसे पहले எல்லாவற்றிற்கும் முதலாவதாக आता है कि जो நினைவுக்கு வருவது, सबसे पहले है कि हमारी स्थिति अच्छी இந்த விசேஷத்தாவில் முதல்ல நம்முடைய ஸ்திதி நல்லா இருக்கணும். பேச்சு கலையில ஸ்திதி நல்லா இருக்கணும். अच्छी है तो ஸ்திதி நல்லா இருக்கிறது அப்படின்னா அதனுடைய பிரபாவம் என்பது ஏற்படும். சொல்லில் ஏற்படுவதை விட ஸ்திதியில் பிரபாவம் அதிகம் ஏற்படுகிறது. சூரஜ்பாய் ஒரு முறை சொல்லி கொண்டிருந்தார் வகுப்புல, के दिन जब शाम में उनका क्लास பாபாவுடைய तो उनका बहुत சந்திப்பு நாள் அன்னைக்கு மாலை பொழுதுல அவருடைய வகுப்பு இருக்கும். அந்த நாளில் அவருக்கு ரொம்ப அட்டென்ஷன் இருக்கும். முக்கியமாக அவருடைய ஸ்திதி மேலே அவர் கவனம் கொடுப்பார். ரொம்ப சைலன்ஸில் இருப்பார். அந்த நாள் ரொம்ப கவனம் கொடுப்பார். என் முன்னால் அந்த வகுப்பு இருக்கிறது, அவங்களுக்கு அந்த பிரபாவம் ஏற்படுது. நாம் பார்க்குறோம் அந்த நேரத்தில் பாய்ஜி கிளாஸ் பண்ணும்போது எவ்வளோ அழகான வாயுமண்டலம் உருவாகி இருக்கிறது. थे तो ஒரு அனுபவம் ஞாபகத்தில் வருது. ஒரு முறை மும்பையில் இருந்தேன், प्रवचन वगैरह होता था तो वहाँ பக்தியில் இருந்தேன். எங்கெங்கே சொற்பொழிவு நடக்குதோ அங்கே நான் போவேன். ஒரு மகாத்மாஜி சொற்பொழிவாற்றி கொண்டிருந்தா நான் பார்த்தேன், உள்ளே நுழைஞ்சிட்டேன். போர்டை பார்த்து நிறைய பேர் இருந்தாங்க, பப்ளிக் ரொம்ப கம்மி தான் இருந்தாங்க. महात्मा जी ने कहा நான் அங்கே உட்கார்ந்துருக்கும் போது மகாத்மாஜி பேசிட்டு இருக்கும்போது சில மாதாஸ் எந்திரிச்சு போனாங்க. जैसे तो मुझे மகாத்மா சொன்னார், என் சபையில் யாராவது எந்திரிச்சு போனீங்கன்னு எனக்கு கோபம் வரும். யாரோ ஒருத்தவங்க போனாங்க, நான் அவங்க மேலே மைக்கை எடுத்து வீசிடுவேன் அப்படின்னு சொன்னார். நான் அங்கே உட்காந்துருந்தேன், மெதுவாக ஒளிஞ்சி வெளியில் போயிட்டேன். कि यहाँ मुझे लगा कुछ फायदा नहीं होगा यहाँ बैठने से। இங்கே இருந்தால் நமக்கு ஒரு லாபமும் இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. அதனால் அந்த இடத்த விட்டு நான் வெளியே போயிட்டேன். ஆகவே நம்முடைய ஸ்திதிக்கான பிரபாவம் மற்றவங்களுக்கு, எதிரில் இருக்கிறவங்களுக்கு ஏற்படுது. இன்னொரு விஷயம் என்னென்னா, बाबा कई बार कहते हैं சகாஸ் சக்தி. பாபா சொல்கிறார் பலமுறை,
நீங்கள் சேவா செய்வதற்கு முன்பாக சக்தி கொடுக்கக்கூடிய சேவா செய்யுங்க, நிலத்தை தயார் செய்யுங்க. பிறகு அது நல்ல விதமாக செழிப்பாகவும் நல்ல பலன் கொடுக்கும். விதை போட்டாலும் அதில் லாபம் தரக்கூடியதாக இருக்கும். சகாஸ்னா யாரோ ஒரு மனிதர்களை வரவேற்க வேண்டும் என்பது கிடையாது. சகாஸ் கொடுக்கறதுல மனிதர்கள், பொருட்கள், இயற்கை எல்லாவற்றிற்குமே நாம் சக்தி கொடுக்கணும். சாதனங்கள் கூட நமக்கு சகயோகம் கொடுக்குது நேரப்படி. ஒரு பிரதர் எனக்கு நல்ல அனுபவம் சொல்லியிருந்தார். அவர் மும்பையில் இருந்தார். அவர் வேலை செய்துட்டு இருக்கும்போது சொன்னார், ரொம்ப காலத்துக்கு முன்னாலே அந்த நேரத்தில் கம்ப்யூட்டர் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. அவர் சொன்னார், எங்களுடைய ஆஃபீஸில் ஒரே ஒரு கம்ப்யூட்டர் இருந்துச்சு. நிறைய பேர் அதை ஆப்ரேட் பண்ணாங்க, இயக்குனாங்க. மற்றவங்கெல்லாம் உட்காந்து அந்த கம்ப்யூட்டர் ஒழுங்காக வேலை செய்யாது. நான் உட்காந்தா உடனே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். எல்லாருக்குமே பெரிய ஆச்சரியமாக இருந்தது, இது எப்படி நிகழ்கிறது. அப்போ அவர் சொன்னாராமா, நான் அமிர்த வேலையில் என்ன செய்வேன்னா, ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட் கருவிக்கும் நான் சக்தி கொடுப்பேன், நன்றி சொல்வேன். எனக்கு நீங்கள் நிறைய உதவி செய்கிறீங்க, நேரப்படி எனக்கு உதவுறீங்க. எங்கே போனாலும் சரி, பஸ்ஸுக்கு கூட தேங்க்ஸ் சொல்லுவேன், பஸ்ஸில் போகும்போது ட்ரெயினுக்கு தேங்க்ஸ் சொல்லுவேன். ஒவ்வொரு பொருளுக்கும் அமிர்த வேலையில் எமர்ஜி செய்து அதற்கு நன்றி சொல்வேன், சகாஸ் கொடுப்பேன். பலமுறை நான் பார்த்துருக்கிறேன். அந்த மாதிரி அவருக்கு நடந்திருக்கிறது. நிறைய பேர் டயர்டாக இருப்பாங்க வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதுல. நான் உட்காந்ததுமே ஸ்டார்ட் ஆகிடும். என்னுடைய வைப்ரேஷன் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கூட கேட்ச் பண்ணுது. இங்கே கூட நாம் உட்கார்ந்துருக்கிறோம், சொற்பொழிவு செய்ய வேண்டியிருக்கிறோம், டாப்பிக்கில் பேச வேண்டியிருக்கும். அப்போ அந்த முதல்லையே நம்ம அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை தயார் செய்யணும். முதல்ல ஸ்தானத்துக்கு நம்ம சகாஸ் கொடுக்கணும். ஒரு நல்ல மகா வாக்கியம் பாபா என்ன சொல்வார்னா, உங்களுடைய பேச்சில் பிரபாவம் ஏற்படும்னா அதனுடைய சொரூபமாக ஆகணும் அப்படின்னு சொல்லுவார். சகாஸில் தாதி ஜானகிஜி சொல்லுவாங்க, ஒரு அனுபவம் சொல்லுவாங்க. ஒரு பிரதர் சொன்னாங்க இந்த விஷயத்தை. ஃபாரின் கண்ட்ரியில் நடந்த விஷயம். ஏதோ ஒரு தேசத்தில் தாதியினுடைய ப்ரோக்ராம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த தேசத்தில் குழு சேர்ந்து சொற்பொழிவெல்லாம் ஆற்ற முடியாது. அங்கே குழுவாக சேர்ந்தெல்லாம் சொற்பொழிவா செய்ய முடியாது. மேலும் ஆன்மீக ப்ரோக்ராம் நடத்துறதுக்கு அனுமதியே கிடையாது. ஆனால் அந்த பிரதருக்கு என்ன தோணுச்சுன்னா, பெரிய தாதி வராங்க, அவங்க வரும்போது ஒரு சின்ன ப்ரோக்ராம் பண்ணலைன்னா எப்படி. அப்போ ஒரு ஹோட்டலில் ரூம் புக் பண்ணாங்க, ஹால் புக் பண்ணாங்க சின்னதாக. ஹிந்தி பாஷா தெரிஞ்சவங்களை மட்டும் வரவேற்கப்பட்டாங்க, அங்கே அழைக்கப்பட்டிருந்தாங்க, அங்கே சேர்ந்திருந்தாங்க. ப்ரோக்ராம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சுது. கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிடுச்சு அந்த விஷயம். அவங்க ஒரு டீம் அனுப்பி இருந்திருக்கிறாங்க, அங்கே என்ன ப்ரோக்ராம் நடக்குதுன்னு பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு. சென்டருக்கு போயிருக்கிறாங்க, அப்புறம் ஹோட்டலுக்கு போயிருக்கிறாங்க. அவர் கேட்டிருக்கிறாரு, அங்கே வேலை செய்கிறவங்களாம் இருப்பாங்க இல்லையா ஹோட்டலில், அவங்கள்ட்ட கேட்டாங்க, ஒரு ரொம்ப நல்ல ப்ரோக்ராம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. என்ன ப்ரோக்ராம் கேட்டிருக்கிறாங்க. துப்பறிய வந்தவர் அவர் ஒரு லேடிஸ் வந்திருந்தாங்க. ரொம்ப நல்ல ப்ரோக்ராமாக இருந்துச்சுன்னாங்க. என்ன தான் நடந்துச்சு, என்ன சொன்னாங்கன்னு கேட்டாங்க. அவங்க பேசின பாஷை எனக்கு ஒன்றும் புரியல. அந்த லேபர் சொல்லியிருக்கிறாங்க, ஹோட்டலில் நான் அங்கே ஒரு வேலைக்காக வந்திருந்தேன், ஹோட்டலில் சில வேலைக்காக வந்திருந்தேன். அந்த அம்மா பேசும்போது நான் அப்படியே அங்கேயே நின்றுட்டேன். நான் கேட்டுகிட்டே இருந்தேன். அவங்க பேசிகிட்டே இருந்தாங்க. ஆனால் அவங்க என்ன பேசினாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க பாஷையில் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் எனக்கு அப்படி இருந்துச்சு, இந்த பேச்சை கேட்டுகிட்டே இருக்கணும்னு தோணுச்சு, உள் உணர்வு தோணுச்சு. நான் அங்கேயே நின்றுட்டு கேட்டுட்டு இருந்தேன். மற்றவங்கள்ட்ட கேட்டார், அவங்களும் அதை தான் சொன்னாங்க, நல்லா இருந்துச்சு பேசுனது, ஆனால் என்ன பேசுனாங்கன்னு புரியலன்னு சொன்னாங்க. அப்போ அந்த வார்த்தைகள், அந்த சொற்கள் அவ்வளோ அழகாக இருந்துச்சு, ஈர்க்கக்கூடியதாக இருந்துச்சு. நாங்கள் கேட்டுகிட்டே இருந்தோம். இப்போ ஹோட்டல் ஓனர்கிட்ட போய் கேட்டிருக்கிறாங்க. அவரும் இதைத்தான் சொன்னாங்க, நல்ல வேல்யூ பற்றி ப்ரோக்ராம் நடந்துச்சுன்னு சொன்னாங்க. பிறகு ஒன்றும் ஃபீட்பேக்கு கிடச்சிது. அப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது தாதி அந்த சொற்பொழிவில் சகாஸ் கொடுத்துருந்துருக்குறாங்க. வார்த்தை புரியல அங்கே இருக்கிறவங்களுக்கு. ஆனால் 2 மணி நேரம் ஒருத்தரை நிற்க வச்சிருக்குது. அந்த வார்த்தை புரியாத வார்த்தைன்னா அந்த வார்த்தையில் எவ்வளவு சக்தி இருந்திருக்கும். அப்போது இது வேறு வேலைக்காக வந்தவர் அந்த சொற்பொழிவை கேட்டிருக்கிறார். அதுபோல் நம்முடைய பேச்சில் நம்முடைய பிரபாவம் எப்போ ஏற்படும்னா, ஸ்திதி நல்லா இருக்கணும், சகாஸ் கொடுக்கணும். அங்கே இருக்கிறவங்களுக்கு முதல்ல சகாஸ் கொடுக்கக்கூடிய சேவா பண்ணணும். இரண்டாவதாக விஷயத்துக்கு நாம் நியாயம் பண்ணணும். அதாவது என்ன தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதில் நாம் உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். தலைப்பை தாண்டி எதையாவது பேசிகிட்டு இருக்கக்கூடாது. பல முறை நம்ம பார்க்குறோம், அனுபவம் செய்கிறோம், வாக்கிங்காக
பார்க்க போகிறோம். நம்ம கூட சுஷில் பாய் வருவாங்க. दो दिन बाद टॉपिक मिला हुआ சில रहता சில है, நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற டாபிக் பற்றி அவங்க தன்னுடைய ரிவைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த பாயிண்ட் இருக்குது, இந்த பாயிண்ட் இருக்குது. அப்போது அதை பற்றி கூட மற்றவங்கள்ட்ட விசாரிப்பாங்க. நான் பார்த்துருக்கிறேன். उनका फोकस அந்த தலைப்பு அவங்களுக்கு பேசுறதுக்கு என்ன கொடுக்கப்பட்ட தலைப்போ அதை பற்றியே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, சிந்தனை பண்ணுவாங்க. जो अपना ஒரு முறை நாங்கள் நம்ம குருகுல் போயிருந்தோம். அந்த பகாடுக்கு பக்கத்தில் क्लास था यहाँ, டாக்டர் பாய்ஜி கூட வந்திருந்தாங்க. அங்கே சாயங்காலம் வந்து ஒரு கிளாஸ் இருந்துச்சு, சச்சின் பாய் கிளாஸ். அப்போ கூட நான் பார்த்தேன். நம்ம எல்லாருமே நம்ம வேலையை பார்த்துட்டு இருந்தோம், மொபைல் பார்த்துட்டு இருந்தோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு तैयारी कर रहे थे, நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் பாய்ஜி பார்த்தீங்கன்னா அவங்க தயார் பண்ணிட்டு இருக்கிறாங்க. मतलब उनको लगता है शाम में क्लास होगा, उसकी तैयारी कर அப்போ रहे थे। भाई जी, नहीं, मुझे சாயங்காலம் கிளாஸ் இருக்குது, நான் வந்து தயார் பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொன்னாங்க. सब है संगठन में, संगठन के அப்போ बीच में, लेकिन எல்லாரோட சேர்ந்து தான் இருக்கிறோம், எல்லாருக்கு மத்தியில் இருக்கிறோம். ஆனால் ஃபோக்கஸ் வந்து நமக்கு இன்னைக்கு என்ன தலைப்பு, அந்த தலைப்பை வந்து நம்ம நேர்மையாக ப்ரெசென்ட் பண்ணணும், दिया है निमित्त கொடுக்கணும். நமக்கு பாபா ஒரு டாபிக் கொடுத்துருக்குறாங்க. நாம் அதில் முழுமையாக நேர்மையாக உண்மையாக ஆராய்ச்சி பண்ணி சிந்திக்கலைன்னா அது சரி கிடையாது. நாம் அதை நல்ல விதமெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும், அபியாஸ் பண்ணணும். எந்த அளவுக்கு நம்ம பயிற்சி செய்வோமோ அந்த அளவுக்கு நாம் ப்ரெசென்ட் பண்ண முடியும் எதிர்க்க உள்ளவங்களுக்கு. பகவான் பாய்ஜி கூட சொல்கிறது உண்டு. ஆரம்ப காலத்தில் அவர் ஜெயிலில் சேவைலாம் பண்ணிட்டு இருந்தார், அவர் கூட போயிருந்தேன். அவர் சொல்லியிருந்தார், ஆரம்ப காலத்தில் நான் என்ன செய்வேன்னா கொஞ்சம் மன சிந்தனை செய்வேன், தோட்டத்தில் போயிட்டு பூக்கள்கிட்ட பேசுவேன், அப்புறம் மரங்கள்கிட்ட வந்து சொற்பொழிவு பண்ணுவேன். எனக்கு யாரும் ஆள் கிடைக்கலன்னா எது என் முன்னால் இருக்குதோ அவங்கள்ட்ட நான் வந்து பேசி அபியாசம் பண்ணுவேன். அப்போ எனக்கு வந்து பயம் போயிடுச்சு, நான் எங்கேனாலும் போகலாம், என்னன்னாலும் பேசலாம். அந்த பயிற்சி ரொம்ப ரொம்ப அவசியம். எந்த அளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோமோ, அபியாசம் பண்ணுவோமோ, அப்போ நேரம் வரும்போது அது தானாகவே வேலை செய்வோம். அடுத்தது இந்த விஷயத்தோடு நியாயம் இருக்கணும். மூணாவது இது. நாலாவது தைரியம் இருக்கணும், நிடர்த்தா அப்படின்னு சொல்கிறோம். எந்த அளவுக்கு நம்ம தைரியத்தோட பேசுவோமோ அந்த அளவுக்கு பிரபாவம் ஏற்படும், நம்முடைய வாக்கியத்தினுடைய பிரபாவம் ஏற்படும். ஒரு முறை நாங்கள் மகாபலேஸ்வர் போயிருந்தோம். அங்கே இருக்கக்கூடிய தீதி நம்முடைய சகோதரர்கிட்ட சந்திக்க வச்சாங்க. பாவேஷ் பாட்டியான்னு சொல்லிட்டு. அவருக்கு கண் தெரியல, அவருடைய ஒரு ஃபேக்ட்ரி இருந்தது, அந்த ஃபேக்ட்ரியுடைய ஓனர் இருந்தாங்க. அங்கே யார் இருந்தாலும் சரி, அவங்க யார்கிட்டையுமே யாரையும் பார்க்கல. அவங்க கண் பார்வையற்றவங்க தான் அங்கே வேலை பார்க்குறவங்க. அவங்க மெழுகுவத்தி செய்தாங்க, அவங்க சென்டருக்கு வந்திருந்தாங்க. அவங்க அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு மனிதர். குல்சாதாதியை பார்க்க வந்திருந்தாங்க. அவங்கள்ட்ட அவ்வளோ பவர் இருந்தது. நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்லாம் பார்த்துருக்குறோம், சில நேரத்தில் பார்த்துருக்குறோம். வெளியில் நல்ல ஸ்பீச் கொடுக்குறவங்களெல்லாம் பார்த்துருக்குறோம். பெரிய பெரிய ப்ரோக்ராமில் அவங்களெல்லாம் அழைப்பாங்க. அவங்களுக்கு நிறைய அவார்டெல்லாம் கூட கிடைச்சிருந்துருக்கிறது. ஒரு பெரிய சபா, அவங்க சொற்பொழிவு செய்கிறாங்க. என்கிட்ட ஒரு பிரதர் கேட்டார், இவ்வளோ பெரிய பெரிய மனிதர்கள் இங்கே உட்காந்துருக்கிறாங்க, ரொம்ப இந்த நகரத்தினுடைய, இந்த ராஜ்யத்தினுடைய பெரிய பெரிய மனிதர்கள் உட்காந்துருக்காங்களே, உங்களுக்கு பயம் இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நான் அவங்கள பார்க்கவே இல்லையே, எனக்கு ஏன் பயம் வரப்போகுது. வாஸ்தவத்தில் அப்போ அந்த கண்ணில்லாதவர் சொல்கிறார், நான் யாரையும் பார்க்கல, பயம் இல்லைன்னு. நாம் கூட எதிர்க்க இருக்கிறவங்களுடைய சரீரத்தை பார்க்க வேண்டாம், ஆத்மாவை பார்க்கணும். என்னுடைய சகோதரர் உட்காந்துருக்கிறார், அவர் மூத்த சகோதரர், பெரிய சகோதரர், அப்படிலாம் நினைக்க வேண்டாம். யாராக இருந்தால் என்ன, அவங்க யாரு, நம்முடைய சகோதரன், அவ்வளவுதான். தேகத்தை பார்த்தா தானே அவங்க ரொம்ப படிச்சவங்க, அப்படிலாம் இல்லை, அவங்க நம்முடைய சகோதரன். அப்ப தானாவே நமக்கு பயம் வராது. ஐயோ பிரதர் உட்காந்துட்டு, நிறைய நேரத்தில் இங்கே கூட அப்படித்தான். இன்னைக்கு சச்சின் பாய் இன்னைக்கு உட்காந்துட்டாருன்னா என்னால் கிளாஸ் பண்ண முடியாதுன்னு சொல்றவங்களாம் இருக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. சச்சின் பாய் யார், அவர் நம்முடைய சகோதரன். யாரா இருந்தாலும் சரி, அவர் நம்முடைய சகோதரன்கிற பாவனையோட பார்த்தோம்னா நமக்கு பயம்ங்கிறது முற்றிலும் அழிஞ்சு போயிடும். பயமற்ற நிலை, துணிச்சலுக்கு பிறகு ஒரு சொற்பொழிவை எப்படி ஆரம்பிக்கணும். பாபாவோட எத்தனை அவ்வியக்த வாணி பார்த்தாலும் சரி, அந்த வாணி எதுவாக இருந்தாலும் சரி, கொடுக்கறது யாரு, பகவான். அவருடைய வாணியை நம்ம படிக்கும் பொழுது அவர் எப்படி ஆரம்பிக்கிறார் ஒவ்வொரு வாணியையும்.
ஸ்வமானத்தோடு ஆரம்பிக்கிறார். ஒவ்வொரு வாணி, எத்தனை வாணி படித்தாலும் சரி, ஒவ்வொரு வாணியுமே அவர் ஸ்வமானத்தோடு ஆரம்பம் செய்வார். அவ்வளவு ஆன்மீக போதை ஏற்றிடுவார். நாம் கூட ஸ்வமானத்தோட சொற்பொழிவை ஆரம்பிப்போம். அல்லது கவிதை, के साथ शुरू करें। கேள்வி பதில், दूसरा இது போல் ஏதாவது ஒரு வித்தியாசத்தோடு ஆரம்பிக்கலாம். நம்முடைய அகில் பாய் கூட கேள்வி பதிலோட ஆரம்பிப்பாங்க. के साथ शुरुआत கவிதையோட நம்முடைய சுனில் பாய் கூட, சுமித் பாய் கூட செய்வாங்க. இன்னைக்கு கூட செய்தோம், நான் கூட. அது மாதிரி நம்ம ஏதாவது செய்யணும். की शुरुआत அப்போ அதில் என்னவாயிடும்னா அதனுடைய பிரபாவம் ஏற்படும். அது ஒரு கான்ஃபிடன்ஸ் தரும். 2 நாளைக்கு முன்னால் நான் இன்னைக்கு சொன்ன கவிதையை நான் படிச்சுட்டு இருந்தேன். ஜாத்தின்னு சொல்லணும், ஆனால் ஜாத்தான்னு சொல்லியிருந்தேன். की है। நாம் வாணிக்கு பதிலாக இன்னொரு வார்த்தை இருந்துச்சு, ஆனால் நான் வாணிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணேன். शब्द यूज किया था, यहाँ हमने वाणी बोल दिया ஆண்பால் பெண்பால் அதில் கூட சின்ன மாற்றம் ஏற்பட்டுடுச்சு. वास्तव में। நம்ம கவிதையோட சொல்லும் பொழுது, நல்ல மனனம் செய்து சொல்லும் பொழுது ஒரு தைரியம் ஏற்படும், ஒரு நம்பிக்கை ஏற்படும். அப்போ தான் கேட்குறவங்களுக்கும் நல்லா இருக்கும். எனக்கே தெரியுது நாம் சரியாக இந்த கவிதையை படிக்கலை, தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா திருப்பி நம்ம அந்த விஷயத்தில் கவனம் கொடுத்து பயிற்சி செய்து நம்மளை ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம். करने के बाद भी முதல்ல ஆரம்பம், அப்புறம் முடிவு. ஒரு சொற்பொழிவினுடைய முடிவு எப்படி இருக்கணும்னா அது நல்ல விதமாக ரிவைஸ் பண்ணணும். எப்படி பாபா யாத்பியாரில் முழு முரளியுமே சம்மரைஸ் பண்ணுறாரு, சாராம்சம் தர்றாரு. அது போல் இந்த ரெண்டையும் தவிர்த்து நடுவில் உள்ளது, இதில் நம்ம ரொம்ப ரொம்ப கவனம் கொடுக்கணும். அதாவது முன்னுரை முடிவுரைக்கு நடுவில் இல்லை, அந்த மையப்பகுதியில் கவனம் கொடுக்கணும். இப்போ பிரகாஷ்மணி தாதி, நிர்வேர் பாய் இவங்க பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க சொற்பொழிவு செய்கிற மாதிரியே இருக்காது. பரிவாரத்தை சந்திக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் அனுபவம் பண்ண வைப்பாங்க. மேலும் தாதிலாம் பேசும்போது பார்த்தீங்கன்னா அந்த சொரூபத்தில் உட்கார்ந்து சொல்லிட்டு இருப்பாங்க, நான் குடும்பத்தை சந்திக்கிறோம், நாம் சந்திக்கிறோம், குடும்பத்தில் பெரியவங்க குழந்தைங்களே சந்திக்கிறோம், அந்த மாதிரி இருக்கும். அங்கே சொற்பொழிவு மாதிரியே இருக்காது. அந்த குடும்ப உணர்வுங்கிறது ரொம்ப முக்கியம். நிர்வேர் பாயும் அப்படித்தான். மோகினி தீதி கூட பார்க்குறோம், இப்போ சசி தீதி கூட பார்க்குறோம். அந்த பரிவாரத்தினுடைய உணர்வை ஏற்படுத்துவாங்க. देखते हैं या शशि दीदी அடுத்தது குல்ஜார் தாதி பார்க்கும் பொழுது அந்த விருத்தி, அந்த உள் உணர்வு, தாதியினுடைய விருத்தி எப்பொழுதுமே சிவ பாவனை, நன்மை பாவனை, கருணை பாவனை இருக்கும். அதுவும் நம்மள்கிட்ட இருக்கணும். தாதி இப்போ சரீரம் விட்டாங்களே, ரத்தன் மோகனி தாதிஜி, அப்போ அவங்க கூட பார்த்தீங்கன்னா அவங்க விருத்தி மூலமாகவே சேவை பண்ணுவாங்க. கடைசி நேரத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேசினாலும் கூட அதனுடைய பிரபாவம் ஏற்படும். விருத்தியில் எப்பொழுது சுப பாவனை, நன்மை பாவனைங்கிறது நிறைஞ்சிருக்கணும். அடுத்தது ஜெகதீஷ் பாய், நம்முடைய ஜெகதீஷ் பாய் நேரத்துக்கு கவனம் கொடுக்கணும். மணி அடிக்கிறதுக்கு முன்னால் நம்ம முதல்ல முடிச்சிடணும் அப்படிங்கிறதுல கவனமாக இருப்பார். அடுத்தது நம்ம என்ன பேசுகிறோமோ அதில் நடுவில் எந்த விதமான ஸ்லோ இருக்கக்கூடாது, தெளிவாக இருக்கணும், நேரத்துக்கு கவனம் கொடுக்கணும். ஆரம்பத்தில் ஸ்லோவாக பேசி அப்புறம் வேகமாக பேசி அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஒரே டோனில் அழகாக இருக்கணும். நல்ல சிந்தனை செய்து பேசணும், நல்ல ஆழமான சிந்தனை செய்து பேசணும். எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம ஆழமாக சிந்திச்சுட்டு பேச வரணும். பிறகு நம்முடைய சொற்பொழிவில் நாம் நேரம் மற்றும் அந்த காலத்தை சொல்லணும். இந்த டேட்டில் இந்த நேரத்தில் பாபா சொன்னார். ரமேஷ் பாய் எப்போவுமே பார்த்தீங்கன்னா வாணி ரிவைஸ் பண்ணும்போது டேட் சொல்லுவாங்க, டைம் கூட சொல்லுவாங்க. இந்த டயத்தில் இத்தனை மணி இத்தனை நிமிடத்தில் இந்த விஷயத்தை பாபா சொன்னார். அப்போ அதுக்கு கூட நல்ல பிரபாவம் ஏற்படும், நல்ல விதமான அட்ராக்ஷன் இருக்கும். எப்பொழுதுமே நாமும் கூட நம்முடைய சொற்பொழிவில் டேட்டு இன்க்ளூட் பண்ணோம்னா, சேர்த்தோம்னா நல்ல அனுபவம் ஏற்படுத்தும். अपने भाषण में कोई ना कोई डेट இன்றைய வானிலை கூட பாபா ஒரு வார்த்தை சொன்னார், அனுபவத்துக்கு நிறைய எஃபெக்ட் இருக்கும். சித்திரங்கள் இருந்து சித்திரத்தோட பேசுங்க அப்படின்னு கூட பாபா சொன்னார். அப்புறம் இதை சொல்லணும். और उसका 6/2/86 286 86ல் இந்த விஷயத்தை பாபா சொன்னார். டேட் சொன்னோம் அப்படின்னா அதனுடைய பாதிப்பு இருக்கும். असर पड़ता है। फिर आगे आते हैं हमारे நம்முடைய பேச்சில் இனிமை இருக்கணும். ஷீலு தீதி மாதிரி எவ்வளோ இனிமையாக பேசுகிறாங்க, அந்த சபையை அப்படியே அமைதி ஆகிடுது, அடங்கிடுது.
और வானிலை இனிமை இருக்கணும். அடுத்தது உஷா தீதி மாதிரி கூட அவங்களும் கூட பார்த்தீங்கன்னா சொற்பொழிவு சொல்லும் பொழுது அதை செய்யும்போது அவங்கள்ட்ட போல்டு இருக்கும். அந்த 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 போல்டு துணிச்சலான ஒரு வார்த்தை இருக்கும். நீங்கள் அடுத்து அவங்கள பார்க்கலாம். அவங்களுடைய எடுத்துக்காட்டு அவங்க சொல்லக்கூடிய எடுத்துக்காட்டு எதுவாக இருந்தாலும் சரி அது உங்களுடைய இதயத்தை டச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது பாவனை உடையதாக எமோஷனலாக இருக்கும். அப்படி சொல்லுவாங்க. கலியுகத்தில் மாதா பிதா சேவா செய்கிறதில்ல, கலியுகத்தில் பார்க்குறோம் குழந்தைங்க வந்து அம்மா அப்பாவை கவனிக்கிறதில்ல, இந்த மாதிரி எமோஷனல் விஷயத்தை சொல்லுவாங்க. பப்ளிக்கு வந்து ஒரு தன்னை வந்து கனெக்ட் பண்ணிக்கணும், பப்ளிக்கை கனெக்ட் பண்ண வைக்கணும். அடுத்து நம்ம பார்க்கலன்னா சிவானி தீதிஜி. சிவானி தீஜி சொல்லும் பொழுது நம்முடைய நம்முடைய ராஷ்டிரபதி அவங்க கூட சொல்லியிருந்தாங்க, ராம்நாத் பாய் கூட சொல்லியிருந்தாங்க. அவங்க நல்ல மனதை பற்றி சிந்தனை செய்திருந்தாங்க. ப்ராக்டிக்கல் லைஃப்கான விஷயத்தை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. நம்முடைய ப்ராக்டிக்கல் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வருதோ அதை அவங்க எப்பொழுதுமே அதை எடுத்துக்கிறாங்க, அதை சொல்கிறாங்க. அப்போ மக்களுக்கு அது பிடிக்குது. நம்மளை பற்றி தான் சொல்கிறாங்க, தீதி நமக்காகத்தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க, நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தானே நடக்குது. அப்போ ப்ராக்டிக்கல் வாழ்க்கையினுடைய விஷயங்களை வந்து நம்ம சேர்த்து கொள்ளணும், சொல்லணும். பிறகு நம்முடைய சகோதரர் அரவிந்த் ஜி இருக்கிறாங்க. நம்முடைய பாய்ஜி என்ன சொல்லுவாங்க, நீங்கள் நாங்கள் நாம் எல்லாருமே அப்படிங்கிற இந்த ரெஸ்பெக்டோட பேசுவாங்க. நாம் அனைவரும் கட்டளை எதிர்க்க உள்ளவங்களுக்கு கட்டளை சொல்கிற மாதிரி இருக்கக்கூடாது. நாம் எல்லாரும் சபையை வந்து தன்னோடு சேர்த்து கொள்ளணும். நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த வேலையை செய்வோம், நாம் செய்வோம்னு சொல்லுவாங்க. நீங்கள் செய்யுங்க, நீங்கள் செய்யணும் அப்படி சொல்ல மாட்டாங்க. அந்த ரெஸ்பெக்டோடு இணைத்து கொள்வது. நம்முடைய சுகதேவ் பாய், குஷல் பாய்ஜிலாம் பார்த்தீங்கன்னா அவங்க பேச்சு ரொம்ப சரளமாக இருக்கும். உட்காந்துருக்கிற பொசிஷனே பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப சரளமாக இருக்கும். அப்போது கேட்குறவங்களுக்கும் இயல்பாக புரிஞ்சுக்க முடியும். இவங்க உண்மை பேசுகிறாங்க, பொய் பேச மாட்டாங்க. அந்த போஸே வந்து உணர வைக்கும். அவங்கள பார்த்தாலே பப்ளிக்கு வந்து நம்பிக்கை வந்துடும், இவங்க நல்லா பேசுவாங்கன்னு. அந்த போஸ்டரே போதும் அப்படின்றாங்க. அடுத்து நம்முடைய ரம்யா பகனை பார்க்குறோம், திவ்யா தீதியை பார்க்குறோம். இவங்கெல்லாம் என்ன ஸ்பெஷலோடு இருக்கிறாங்க அதெல்லாம் நம்ம கவனிச்சிருக்கிறோம். சாரமான யுக்தி சொல்லுவாங்க, நிறைய கான்டென்ட் எடுக்க மாட்டாங்க, கொஞ்சம் தான் பேசுவாங்க, அதில் நிறைய விஷயங்கள் இருக்கும். சமீக்ஷா பகனும் அப்படித்தான் சாரமாக சொல்லி புரிய வச்சுடுவாங்க. விஸ்தாரத்தில் போக மாட்டாங்க, சாரத்தில் எப்பொழுதுமே புரிய வைப்பாங்க. நாமளும் கூட அப்படி கவனம் கொடுக்கலாம். இப்படி இந்த விஷயத்தெல்லாம் இந்த தலைப்பில் இந்த பேச்சுக்கலைன்னு சொல்கிறோம். இந்த பேச்சுக்கலையினுடைய அம்சம்னு சொல்லலாம், வாக்கிய கௌசல்னு சொல்கிறோம். கடைசியாக நாம் இந்த கவிதையை பார்த்து முடிக்கலாம். சில நேரத்தில் கவிதைகள் நமக்கு ஊக்க உற்சாகத்தையும் தைரியத்தையும் நம்பிக்கையும் தரக்கூடியதாக இருக்கும். இந்த கவிதை என்ன சொல்லுது அப்படின்னா, புயல்களை கண்டு அஞ்சாதே மாலுமியே, பாதையை விட்டு விலகி செல்லாதே, அலைகள் வந்து போய்கொண்டே இருக்கும், நீ ஓடிக்கொண்டே இரு. காற்றின் வேகம் இருந்தாலும், புயலின் தாக்கம் இருந்தாலும், நெருப்பின் வீச்சு இருந்தாலும், நீ ஒரு பொழுதும் நின்று விடாதே. மகிழ்ச்சியும் உன் கனவுகளும் நினைவாகும், ஆனந்தம் பெருகும் உன் கனவுகளை நினைவாக்க இலக்கு உன்னை அழைக்கும். உன் துணிவாலும் தைரியத்தாலும் எல்லா கனவுகளும் உண்மையாகிவிடும். நிலமும் வானமும் சூழலும் உன் வெற்றியை கொண்டாடும். நீ வெற்றியின் பாடலை பாடிக்கொண்டே இரு. நல்லது, நன்றி. என்னுடைய அர்த்தம் வந்து, கடினமான காலங்களில் கவலைப்படாமல் தடைகளை உடைத்து உங்கள் இலக்கை நோக்கி தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருங்கள். உங்கள் முயற்சி மற்றும் தைரியத்தால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் என்று கூறுகிறது இந்த கவிதை. நல்லது, நன்றி. ஓம் சாந்தி.